அபிஷேக அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் சார்பாக இந்த காலை ஆராதனைக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்கிற வசனத்தின்படி நாம் கர்த்தரை துதித்து பாடி ஆராதிப்போம். இப்பொழுது கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நன்றியுள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மே மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்திலே இப்படியாக ஆவிலே ஒருமுறைப்பட்டு கூடி வரும்படியாக இயேசுவே நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சபையாக ஒரே இடத்தில் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாக உம்மை துதிக்க நீர் எங்களை திறந்திருக்கிற இந்த வாசலுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவராக இயேசுவே, ஒரு முறை கூட உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னையும் எங்களையும் கழுவி சுத்தம் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தம் செய்கிற அந்த உடன்படிக்கையின் ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை துதித்து பாடி போற்ற ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கிருபையை நினைத்து உம்மிலே களி கூற எங்களுக்கு கிருபை செய்வீராக. சபையாரை ஆசீர்வதியும். உலகம் எங்கிலும் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆராதனைகள் ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். முதலாவதாக கிருபைதே தேவ கிருபைதே என்ற பாடலை மகிழ்ச்சியாக நாம் பாடலாம். இம்மட்டுமாக நாம் உயிரோடு இருக்கிறதும், நாம் கர்த்தரை சேவிக்கிறதும், கர்த்தரை பின்பற்றுகிறதும் எல்லாவற்றுக்கும் காரணம் கிருபைதான். அந்த கிருபையை புகழ்ந்து நன்றியோடு நாம் பாடுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன், ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே பூரணமாய். எத்தனையோ பரிசுத்தர்கள் மறைந்தே மகிமை சேர்ந்தனரே, காத்தனரே கர்த்தரமை கருணையினால் சுய சேவை செய்ய. காத்தனரே கர்த்தரமை கருணையினால் சுய சேவை செய்ய. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறே மக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறே மக்காருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினகதமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பினகதமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கேசரிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் அவருடன் வாரும் என்று அழைக்கின்றாரே மாறும் என்பீர். ஆவியும் மணவாட்டியும் அவளுடன் வாரும் என்று அழைக்கின்றாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசுதாம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே
கர்த்தருடைய கிருபையை நாம் பாடிக்கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மை நிற்க வைக்கிறது. நாம் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. பாவத்திலே சாபத்திலே கிடந்த பொழுது ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை தேடி வந்து ரட்சித்தது. ஹல்லேலூயா. ஆங்கில பாடல் ஒன்றை பாடுவோம். In tenderness he sought me. அதுல அந்த ஸ்டான்ஸால பார்க்கிறோம். கோரஸ்ல, oh the love that sought me, oh the blood that bought me, oh the grace that brought me to the fold, wondrous grace that brought me to the fold. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மாத்திரமல்ல, ஒரு நல்ல சபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகினார். என்னவென்று மனதுருகினார் என்றால், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இந்த மந்தை சிதறப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி மனதுருகினார். இந்த உலகத்துல எல்லாமே இருந்தாலும், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலும் கூட அவர்களுக்கு சரியான ஒரு சபை இல்லை, மந்தை இல்லை என்று சொன்னால் அந்த ஆத்மா ஒரு அனாதை தான். எப்படி ஒரு நபருக்கு குடும்பம் இல்லாவிட்டால் அவர் ஒரு அனாதையோ, தகப்பன் தாய் இல்லாவிட்டால் அனாதையோ, அதே போல ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நபருக்கு ஒரு சபை இல்லாவிட்டால், ஒரு மேய்ப்பன் இல்லாவிட்டால் அந்த ஆத்மா இந்த உலகத்திலே அனாதையை போல காணப்படுகிறது. அதனால்தான் பாட்டுக்காரர் சொல்கிறார், ஓ த கிரேஸ் that brought me to the fold. மந்தையிலே கொண்டு வந்து என்னை சேர்த்த உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. புகழ்ந்து பாடலாமா? இத தியானத்தோடு பாடுவோம். In tenderness he sought me. In tenderness he sought me, weary and sick with sin, and on his shoulders brought me back to his fold again. While angels in his presence sang, until the courts of heaven rang. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold, wondrous grace that brought me to the fold. He washed the bleeding sinners and poured in oil and wine. He whispered to assure me, I found thee, thou art mine. I never heard a sweeter voice, it made my aching heart rejoice. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold, wondrous grace that brought me to the fold. He pointed to the nail print, for me his blood was shed. A mocking crown so thorny was placed upon his head. I wonder what he saw
when He will call me to His side to be within His spotless bride. Oh, the love that sought me, oh, the blood that bought me, oh, the grace that brought me to the fold. Wondrous grace that brought me to the fold. Hallelujah, hallelujah. என் நேசர் தேடி வந்தார், ரத்தம் சிந்தி மீட்டார். ஹல்லேலூயா. என்னை அவருக்கு சொந்தமாக மீட்டு கொண்டனர், பேரன்போடு என்னை சேர்த்து கொண்டனர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு, அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் இன்னொரு பாடலையும் பாடுவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனம் தோன்றிடுதே. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் 1 வருடங்களோ 2 வருடங்களோ 5 10 வருடங்களோ இதுவரைக்கும் நாம் கிருபையிலே நிலை நிற்கிறோம் என்று சொன்னால் உண்மையாகவே ஆண்டவருடைய கிருபைதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நம் மேல் பாராட்டி கிருபை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம், ஞானத்தோடு பாடலாம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனம் தோன்றிடுதே. பாடுவோம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனமா தோன்றிடுதே. தருணம் ஏதுமெங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. தருணம் ஏதுமெங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரியில் என்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என் பாக்கியமீதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமோ மற்றவராய் நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குள்ளே. கிருபையே பெருகுதே, கல்வாரியில் என்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என் பாக்கியமீதே. நம் பலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதால். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதால். கிருபையே பெருகுதே, கல்வாரியில் என்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வாழியுதே. என் பாக்கியமீதே.
என் வழியாய் பரத்தில் தாமே சென்ற இயேசுவாம் எமது மாபீரதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. மாபீரதான ஆசாரியரை பற்றிடுவோம் நோக்கி நம்பிக்கையை. கிருபையே பெருகுதே கல்வாரியில் நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமீதே. பிதாவண்டை சேரும் சுத்தர்கட்காய் சதா பரிந்து பேசியே போர். இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. இதோ எம்மையே முற்று மூடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. கிருபையே பெருகுதே கல்வாரியிலும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமீதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே என் பாக்கியமீதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிப்போம். நாம் வீடுகளிலே இருந்தாலும் நம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே பார்க்கிறோம், thy loving kindness is better than life, thy grace is better than life. ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாம்சன் ஐயா எப்போது இப்படியா கேட்பார்கள், ஒரு தராசிலே கிருபை இருக்கிறது, இந்த பக்கம் தராசிலே இன்னொரு பக்கம் உங்களுடைய ஜீவன் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நீங்க எதை கேட்பீங்க? கிருபை வேணும்னு சொல்வீங்களா, இல்லைன்னா உங்கள் ஜீவனை கேட்பீர்களா? எது வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கிருபை வெயிட்டா கீழே இறங்கும், நம்முடைய ஜீவன் ஒன்றுமே கிடையாது. அதனால கிருபை இருந்தாதான் இந்த உலகத்துல நாம் வாழவே முடியும். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழ்வது என்பது அர்த்தமற்றது, வாழவே முடியாது. ஆண்டோட கிருபை மிகவும் விலையேற பெற்றது. நாம் பாடுவோமா, thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. Thy loving kindness is better than life. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. I will lift up my hands in thy name, O Lord. I will lift up my hands in thy name. My lips shall praise thee, thus will I bless thee. I will lift up my hands in thy name. ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவாதி தேவாவும் கிருபையாது. உலகுகள் துதிக்கும் உயிருள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். எந்தன் கைகள் உயர்த்திடுவேன். தேவா உந்தன் நாமம் உரைத்திடுவேன். உலகுகள் துதிக்கும் உயிர்
உயிர் உள்ள வரைக்கும் உந்தன் நாமம் உரைத்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. பாட்டுக்காரர் இப்படியா சொல்லுகிறார், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே ஆராதிப்பேன். வர்ஷிப் என்று சொல்லுகிற வேளையிலே இட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் வர்ஷிப், அதாவது தகுதி இருக்கிறதுனாலே நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கிருபையை பெற்றவர்களாக நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஒரு பாடல் கூட நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தாயின் கருவில் நம்மை உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தார். தாயினும் மேலாக அன்பு வைத்து அவர் எனக்காக உங்களுக்காக ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நம்மை அழகாக நடக்க வைத்தார். பாடுவோமா? உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாடுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் திரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள்
முடியும் வரை சொல்லுவோம், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சுவாசத்தை தந்திருக்கிறீரே, எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறீரே, எங்கள் ஜீவாதிபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமாம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கென்று அணுகிறங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தம் உள்ள தேவனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மைக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு மணி நேரமும் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியோடு பாட ஆண்டவரே, எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபையை நீ தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த வேளையிலே தியானிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க நீங்களும் தயவு செய்து உங்களுடைய பரிசுத்த வேதத்தை திறந்து பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல யாபேசின் ஜெபத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு இடத்தில் தான் இந்த ஜெபம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 4 குறிப்புகள் அதில் இருக்கிறதே போன வாரத்திலே நாம் பார்த்தோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது bless me indeed, உண்மையாகவே நீ என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அவர் கேட்கிறார். 2வதாக என் எல்லையை பெரிதாக்கி என்று கேட்கிறார். 3வது உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறார். 4வதாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம் பூமியில ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நிச்சயமாக பதில் உண்டு. கர்த்தர் ஆதியாகமத்திலே சொன்னார், விதைப்பும் அறுப்பும் ஒரு காலம் ஒழிந்து போயிலே. நாம் விதைத்தால் தான் அறுக்க முடியும், விதைக்காம அறுக்கவே முடியாது. ஒரு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் ஜெபிக்காவிட்டால் தேவனால் கிரியையே செய்ய முடியாது. ஆகையினால் ஜெபம் செய்தால்தான் சில காரியங்களை நாம் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். இங்க யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார். அதுல 2வது குறிப்பில பார்த்தோம், என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். நாம் இதை வாசிக்கும் பொழுது உலகப்பிரகாரமா நம்ம என்ன நினைப்போம்னா, ஆண்டவரே எனக்கு இப்பொழுது இந்த சம்பளம் இருக்கிறது, இதற்கு மேலாக எனக்கு அதிகமான சம்பளத்தை தாரும், நான் இவ்வளவு மார்க் எடுக்கிறேன், என்னோட மார்க்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணித்தாங்க, எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு 100 வீடு இருந்தா நல்லா இருக்கும். இப்படி நாம் எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லும்போது உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாம் கேட்பது பொதுவாக கிறிஸ்தவர்களிடையே நாம் காண்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு தந்த பாரம் என்னவென்றால், உலகப்பிரகாரமாக கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் கர்த்தருடைய வசனத்திலே எதிலே நாம் பெரிதாக வேண்டும், எந்த இடங்களிலே எல்லையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே இருக்கிறதோ அதை நாம் பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். grow in the grace of our Lord Jesus Christ. கர்த்தருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று பேதுரு எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு 2 நிருபங்கள் தான் எழுதினார், ஆனால் மிகவும் ஆழமான நிருபங்கள்.
இங்கே வாசிக்கிறோம், கிருபையிலே வளருங்கள். 2 தீமோத்தேயு 2:1 பவுல் அதை தான் வேறு விதமாக சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் அதே குறிப்பை நாம் பார்க்கலாம். யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த நாளின் செய்திக்குரிய தலைப்பு என்னவென்றால், லார்ட் என்லார்ஜ் மை டெரிட்டரி ஆஃப் கிரேஸ். ஆண்டவரே என்னுடைய கிருபையின் எல்லையை பெரிதாக்கும். கர்த்தரிடத்திலே நாம் கிருபையை பெற்றுக்கொண்டோம், ஆனால் பெற்றுக்கொண்ட கிருபையோடு இருக்கக்கூடாது. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க வேண்டும். பாருங்கள், கிருபை இல்லாவிட்டால் என்ன ஆகும் என்று பழைய ஏற்பாட்டிலே சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு கிருபையினால் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை தியானிக்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது நீ ஆலயம் கட்ட வேண்டாம் என்று சொன்ன கர்த்தர் இங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக, அதாவது தாவீதுக்கு முன்பாக இருந்த சவுல், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தர் சவுலை விட்டு தம்முடைய கிருபையை விலக்கி விட்டார். இதே நம்ம கிருபையை விலக்கினதுனால அவருடைய முடிவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அதற்காக கர்த்தர் சவுல் ராஜாவை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். கிருபை விலகும் போது பாருங்கள், அங்கே ஒரு மரணமே நேரிட்டு விடுகிறது. 1 நாளாகமம் 17:13 அதே வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். அதாவது அந்த கிருபை விலகப்படினதை சொல்கிறார். பாருங்கள், நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு என் கிருபையை நான் விலக பண்ணினது போல அவரை விட்டு விலக பண்ணாமல். அப்பொழுது கர்த்தர் அந்த கிருபையை விட்டு விலக பண்ணுவார் என்று சொன்னால், விலக்கி விட்டார் சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் பெரிதாகும். அதனால்தான் நம்ம மிகவும் வேதத்துல ஒரு வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம். வாக்குத்தத்தமாக ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வேர்ஸ் இது. நாம் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லலாம், ஆண்டவரே உடைய கிருபை என்னை விட்டு விலகக்கூடாது. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய நமக்கு சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கிருபை விலக பண்ண மாட்டேன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டின் சபைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபை விலகாமல் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த கிருபையின் மேல் கிருபை வேண்டும் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டுல 3 வசனங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே வளருங்கள், என் குமாரனே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே பலப்படு, நாம் இயேசுவின் பரிபூரணத்தால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு 7 குறிப்புகள், இந்த கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்து நாம் தியானிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எங்கே ஆரம்பிக்கிறது? How do we start our spiritual race? நம்முடைய பக்தியினாலேயா? இயேசுவை நாம் எப்படி தெரிந்து கொண்டோம்? 2 தீமோத்தேயு 1:9 மிகவும் முக்கியமான வசனம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எப்படி நம்மை ரட்சித்தார்? நமக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். So first of all, salvation. He got our salvation because of grace. கிருபையை கொடுத்துதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். கலாத்தியருக்கு எழுதின பவுல் எழுதின நிருபத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 13-15 நாம் இப்படியா வாசிக்கிறோம். கலாத்தியர் 1:13-15 வாசிக்கிறேன். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. பவுல் சவுலாக இருந்த காலத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கினார். 15ஆம் வசனம், அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அந்த கிருபை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மை ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை
நாம் வளர வேண்டும். நம்மை ரட்சித்த இந்த கிருபையிலே வளர வேண்டும். ஃபர்ஸ்ட் blessing is salvation. இரண்டாவதாக ஆண்டவரின் எல்லையை பெரிதாக்கும், என் கிருபையின் எல்லையை பெரிதாக்கும், என்னை ரட்சித்தீரே என்று சொல்லி நாம் கேட்கும்போது இரண்டாவது இந்த கிருபை என்ன செய்கிறது? புலம்பலின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலே எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. பாருங்கள், இரண்டாவதாக கிருபை இந்த உலகத்திலே நமக்கு என்ன செய்கிறது என்றால் நம்மை பாதுகாக்கிறது. ப்ரொடெக்ஷன். எத்தனையோ முறை நம்மை நிர்மூலமாக்கும்படி சத்துரு வந்தான், நமக்கே தெரியாது. சில வேளைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், இந்த மரணப்பிடியில இருந்து என்னை காப்பாற்றினார், நான் இப்படி ஆயிருக்கணும், கர்த்தரை சில 1-2 காரியங்கள் இல்ல 5-10 காரியங்கள் நமக்கு நினைவில் இருக்கும். ஆனா மயிரிழையில நம்ம எத்தனையோ முறை ஆண்டவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். அதுதான் நம்ம சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே பிசாசு பாப்பா இவங்களை எப்படியா நிர்மூலமாக்கி நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பிசாசு நம்ம பின்னாடியே வருவான். நம்முடைய விசுவாசத்தை அழிக்கும்படியா வருவான். நம்ம தேவன் மேல இருக்க அன்பை நிர்மூலமாக்கும்படி, நம்முடைய சரீர சுகத்தை அழிக்கும்படி எத்தனையோ முறை பிசாசு வந்திருக்கான். ஆனா ஒரு தடவை கூட ஆண்டவர் பிசாசை மேற்கொள்ள விடவே இல்லை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகளா இருக்கிறது, உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. The second blessing is protection. கிருபை மேல கிருபை வரும்போது பாதுகாப்பு மேல பாதுகாப்பு. கிருபை மேல கிருபை வரும்போது முதலாவது ரட்சிப்பு மேல ரட்சிப்பு. நம்ம கிருபையினால ரட்சிக்கப்பட்ட எபேசியர் 2, 5ஆம் வசனம் 8ஆம் வசனங்களை பார்க்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம பக்தியா இருந்தோம் அதனால ரட்சித்தார், இல்ல நம்மளை காட்டிலும் பக்திமான்கள், நம்மளை காட்டிலும் டெடிகேட்டட் பீப்புள் எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். கிருபை மேல கிருபை வரும்பொழுது ரட்சிப்பு மேல ரட்சிப்பு. 2வது குறிப்பு, கிருபை மேல கிருபை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாதுகாப்பின் மேல் பாதுகாப்பு. சவுலை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்கினார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியல, பாவத்தின் மேல பாவம் பண்ணார், விழுகையின் மேல விழுக, மனம் திரும்பவே முடியல. ஆனா கர்த்தர் கிருபை மேல கிருபை தரும் பொழுது நம்மை பாதுகாக்கிறார். பாருங்கள், அதுக்கு உதாரணமாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்களானால், Genesis chapter 6 and verse 8. நோவா found grace in the eyes of the Lord. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகம் முழுக்க இந்த சம்பவம் நமக்கு தெரியும். உலகம் முழுக்க ஜலப்பிரளயத்தினாலே ஆண்டவர் ஜனங்களை அழிக்கும்படி சித்தமாயிட்டார். ஏன்னா மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததா இருக்கிறது, ஏன் தான் இந்த மனிதனை இந்த பூமியில உண்டாக்கினோமோ என்று சொல்லி தேவன் மிகவும் விசனப்பட்டார். ஆகையினால உலகம் முழுக்க நிக்கிரம் பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டவர் முடிவு எடுத்த பொழுது 8ஆம் வசனம், அந்த 7ஆம் வசனம் முடியல, ஆதியாகமம் 6:7 நீங்க பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். கர்த்தரை சொல்றாரு, ஐ வில் டெஸ்ட்ராய்னு சொல்றாரு. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா நோவாவையும் சேர்த்து கூட அழிச்சிருக்கலாம். ஆனா அந்த கிருபை என்ன செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, நோவா, உடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமக்கள் மாற அந்த குடும்பம் முழுவதையும் அந்த கிருபை பாதுகாத்தது. இது நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் மிக நேர்த்தியாக அழகாக அந்த குடும்பத்திற்காக காரியங்கள் எல்லாம் வச்சும் ஆண்டவர் பாதுகாத்த. அனிமல்ஸ், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்தார். அடுத்ததாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 பெரிய அழிவு இந்த ஆதியாகமத்தை நாம் பார்க்கலாம். இன்னொன்று ஃபேமினும் வருது. ஆனா முக்கியமா பெரிய அழிவு என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல அந்த 6, 7, 8 வர ஜலப்பிரளயமும், ஆதியாகமம் 19 வர சோதோம் குமோரா பட்டணங்களை அழிக்கிற அந்த அழிவும் மிகப்பெரிய அழிவுகள். அதை கர்த்தர் திரும்ப திரும்ப புதிய ஏற்பாட்டை சொல்வார். நோவாவின் காலத்தில், லோத்தின் காலத்தில் நடந்தது போல என்று சொல்லி ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து சொல்லும் பொழுது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி அதை சொல்லுகிறார். இந்த 2 இன்சிடென்ட்டும் மிக மிக முக்கியமானவை. சோ ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லயும் பார்த்தோம், கிருபை தான் நோவாவோட குடும்பத்தை காப்பாத்துச்சு. ஆதியாகமம் 19 பாருங்க, 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கினை தொடர்ந்து நான் மரித்து போவேன். இங்க சொல்கிற, ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவரே என்னுடைய பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். அப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தூதர்களை அனுப்புறாரு, எச்சரிக்கிறாரு, தாமதிச்சிட்டே இருக்காரு. லோத்து இப்படி அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு, பட்டத்தை விட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அவருக்கும் மனசு இல்லை, மனைவிக்கு பிள்ளைங்க மனசு இல்லை. கர்த்தர் பார்த்தா டைம் ஆயிட்டே போறது. 16th வசனம், 6வது வசனம் பாருங்க, 16ஆம் வசனம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது, துரிதப்படுத்துறாங்க, ஆனா தாமதிச்சே இருக்காரு. தண்டனை வரப்போது, அக்கினி கந்தகம் ஊத்த போறாருன்னு சொன்னா வெளியில வரதுக்கு மனசே இல்லை. ஆதியாகமம் 19:16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர், அதாவது அந்த தேவதூதர்கள், அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்களின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மனுஷனோட எப்படி போராடி அவனை காப்பாத்துறாரு. சொல்லிட்டேன், இஷ்டம் இருந்தா வெள்ளவா, இல்லன்னா இல்ல நான் அழிச்சிட்டு போறேன்னு ஆண்டவர் விடல. கைய புடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வராரு. அப்போ கர்த்தருடைய கிருபையை பாருங்க. அதையே எப்படி தப்பினான்னு சொல்லிட்டு அந்த 29ஆம் வசனம், ஆதியாகமம் 19:29 பார்க்கிறோம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. கிருபை மேல கிருபை வரும் பொழுது இந்த உலகத்தில் எத்தனையோ அழிவுகள் வரலாம், ஆனா தேவன் நமக்கு குறித்திருக்கிற நாட்கள் மற்றும் நாம் வாழும்படியாக அந்த கிருபை நம்மை தப்பி போக பண்ணும். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிப்போம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா வயசுல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிற, ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே மடிந்தார்கள், அங்கே மடிந்தார்கள். இன்ஃபெக்ஷன் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு கிடைத்தா போதும், அந்த கிருபையில நம்ம வளர்ந்தா போதும். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் கேட்போம், ஆண்டவரே இந்த நாள்ல, ஆண்டவரே இதுவரைக்கும் என்ன காத்தது உங்களுடைய கிருபைதான். ஆண்டவரே நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆனா இன்னும் உங்க கிருபையை தாங்க, இதுவரைக்கும் வரல, அதுக்காக நன்றி. இனிமேலும் ஆண்டவர் எந்த ஆபத்தும் விபத்தும் நாசமோசமும் வராதபடி உங்களுடைய கிருபையினால என்னையும் என் குடும்பத்தையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய சபையாரை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்ம பாரப்பட்டு யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் அந்த கிருபை அவங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் குடும்பத்தையும் அழிவில சிக்கிக்கொள்ளாதபடி வெளியே போக முடிய அனுப்பிவிட்டார். நாம ஜெபிக்கும் பொழுது முதல்ல நமக்கு கிருபையை கொடுத்து காப்பாத்துறாரு. நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ நம்மை நினைத்து அந்த நபர்களையும் குடும்பங்களையும் தேவன் அழிவிலிருந்து விலக்கி மீட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, கிருபையின் மேல் கிருபை நமக்கு வேண்டியது. கிருபை என்ன செய்கிறது? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15-16 தயவு செய்து வேதத்தை திறந்து பாருங்கள். மிகவும் இந்த புதிய ஏற்பாட்டிலே மிக 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 முக்கியமான ஒரு 2 வசனங்கள் உண்டானால் அது எபிரேயர் 4:15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். புதிய ஏற்பாட்டிலே த்ரோன் ஆஃப் கிரேஸ், ஆண்டவர் நமக்கு கிருபையின் ஆசனமாக நமக்கு காட்சி அளிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பிதா கிட்ட போவே முடியாது, தண்டனை தான் இருந்தது, மிகவும் கடினம். கிருபாசனம் மகாபரிசு ஸ்தலத்துல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசன் ரத்தத்தோடு போனோம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நினைக்கும் போதெல்லாம் கிருபாசனம் முன்பாக சேர முடியும். அவர் சொல்லுகிறார், நம்ம கிருபையை அடையும்படியாக கிருபாசனிலே சேரக்கடவோம். ஏன் இந்த கிருபை நமக்கு வேணும்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். நாம் மனிதர்களா இருக்கிறோம், பலவீனம் உள்ளவர்களா இருக்கிறோம். கர்த்தர் சாலமோன் இப்படியாக சொன்னார். 1 ராஜாக்கள் 8:46 இப்படியாக சொன்னார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது சாலமோன் ஞானி இப்படியாக ஜெபித்தார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. 1 Kings 8:46. ஆனா புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அதே 8:46 ஜான் 8:46 நீங்க பாத்தீங்களா, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சவாலாக கேட்டார். இயேசுவானவர் தேவகுமாரன், அவர் மனுஷனாக அவதரித்து வாழ்ந்தார். He was 100% God and 100% man. அவர் தேவனா இருந்தனால பரிசுமா வாழ்ந்துடல. அதத்தான் எபிரேயர்ல சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான அமைக்கிறாமல் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். He was tempted in all points of life. நீங்கள் கடந்து போகிற பாவ சோதனைகள் எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், ஆனா அந்த சோதனை வழியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போனார். சாலமன் சொன்னார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஆனா இயேசு பாவமே செய்யல. நாம யாரும் விதிவிலக்கு இல்லை. யாரா இருந்தாலும் எப்ப வேணாலும் நம்ம பாவத்துல வழிக்கு விழறதுக்கு 100% நமக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறாரு, நமக்காக பரிதபிக்க கூடியவர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கடவும். எதுக்காக நம்ம ஜெபிக்கணும்? அவர் சொல்றாரு இரக்கத்தை பெறும். எதுக்காக இரக்கம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 13 வசனம் பாத்தீங்களா, Proverbs chapter 28 and verse 13, why we should get mercy. நீதிமொழி 28:13 வாசிக்கலானால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம், இப்ப நமக்கு மன்னிப்பு வேணும். அப்ப என்ன பண்றது? ஆண்டவரே இரக்கமா இருங்கப்பா, ஐயோ தெரியாம பண்ணிட்டனே, தெரிஞ்சு பண்ணுவோம் தெரியாம பண்ணுவோம், இரக்கமா சொல்லும் பொழுது அந்த பாவத்துக்கு தண்டனை வராதபடி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அது இரக்கம். For the sins we have already done, God gives us mercy so that the sins will be blotted out. ஆனால் பாவம் இனிமே செய்யாதபடி பாரு, இனிமே டெம்டேஷன் வருது, பலவீனங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்கு, அந்த பலவீனங்களை நாம் விழுந்து போயிடாதபடி பாவ சோதனை வரும் பொழுது நாம பலப்பட்டு அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படி அவர் சொல்லுகிறார், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். So what does the grace do? கரெக்டா அந்த டைம் ஆஃப் நீட் நம்ம கிருபை சொல்லும் பொழுது, அந்த பாவ சோதனை வரும் பொழுது எதிர்த்து நிற்க ஆண்டவர் உள்ளான மனுஷனை பலன் தருகிறார். ஹல்லேலூயா. அததான் ரோமர் 6 அதிகாரம் 14 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 6 and verse 14 we read, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்க, sin is having power. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், கர்த்தரை நல்லா தேடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவம் எங்க இருக்குன்னா 10 மைல் தொலைவில் இல்ல. எபிரேயருக்கு எழுதும்போது சொல்றார், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் என்று சொல்லுகிறார். The sin which is besetting us, it is just around us. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் இருக்கு. பாவம் நிறைஞ்ச ஒரு உலகத்துலதான் நம்ம வாழறோம். பாவ சோதனை இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பாவ சோதனை வந்ததுன்னா நிச்சயமா நமக்கும் வரும். அதனால எனக்கு பாவ சோதனையே வரல, நான் ரொம்ப பரிசுவான்னு சொல்லி யாரும் ஏமாந்து போயிடாதீங்க. பாவ சோதனையே வரலன்னா நம்ம பிசாசோட ஃப்ரெண்டா இருக்கோம்னு அர்த்தம். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள நம்ம வளரும் பொழுது பாவத்தின் சோதனைகள் நிச்சயமாக நம்மை தேடி வரும். ஆனா நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு, அதை மேற்கொள்றதுக்கு தான் கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போ டு ஓவர் கம் சின், ஆண்டவரே அந்த கிருபாசனம் முன்பாக போங்க, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம் என்று சொல்லுகிறார். அந்த 3வது குறிப்பிலே இட் இஸ் ஃபார் அவர் சாங்டிபிகேஷன், நாம் பரிசுத்தமாகுதல். அந்த கிருபையின் மேல் கிருபை பெறும்போது நம்முடைய பரிசுத்தின் அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், நம்ம ஓவர் கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால அன்பான விசுவாசிகளை, ஒருவேளை சில பாவ சோதனைகள்ல திரும்ப நீங்க விழறீங்களா, கர்த்தர்ட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தார்மாட, கிருபை ஏற்கனவே தந்துட்டீங்க, ரட்சித்துட்டீங்க, ஆனா என்னுடைய எல்லையை நீங்க பெரிதாக்குங்க, என் கிருபையின் எல்லையை பெரிதாக்குங்க. இந்த குறிப்பிட்ட பாவத்தை நான் மேற்கொள்ளணும், என்னுடைய உள்ளான மனுஷன் நீங்க வல்லமையா பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட போராடும் போது கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்து, கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து அந்த பாவத்தை மேற்கொள்ளும்படி செய்வார். நீங்க 1000 தடவை தோத்திருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போய் கிருபையை கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர், மனுஷன் நம்ம குற்றப்படுத்துவான், பிசாசு குற்றப்படுத்துவான், ஆனா கர்த்தர் குற்றப்படுத்த மாட்டார். நம்மளுடைய பலவீனம் உள்ளவர்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாவ சோதனை வரும்போது நிக்க முடியலன்னா
திரும்பி திரும்பி போய் ஆண்டவரை கிருபையை தாங்க நான் மேற்கொள்ளணும், கிருபையை தாங்க மேற்கொள்ளணும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கிருபையை தந்து மேற்கொள்ள பண்ணுவார். நம்முடைய ஜெபத்தின் மூலமா அந்த கிருபையின் மேல் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக நான் குறிப்புக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். உங்கள் வேதத்தை தயவு செய்து திறந்து பாருங்கள். எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இன்றைக்கு ஆராதனை செய்யும்படியாக நமக்கு கிருபை வேண்டும். ஆராதனைன்னு சொல்லும் போது ஏதோ 4 பாட்டு பாடணும், ஏதோ குதிச்சோம், ஏதோ மியூசிக் போட்டோம். இன்னைக்கு எல்லாம் மியூசிக் வேர்ல்ட்லயே எல்லாரும் மூழ்கிடுறாங்க. ஆராதனைன்னு சொன்னா அது ஆண்டவருக்கு இருதயத்திலேருந்து பக்தியோடு பாடுறது. ஆனா இன்னைக்கு எல்லாம் மியூசிக், நல்ல கீபோர்டு, கிட்டாரு, அந்த மியூசிக்ல டக் டக் டக்குன்னு குதிக்கிறாங்க. கர்த்தரையே அவங்க பாக்குறது இல்ல, பாட்டோட அர்த்தமும் தெரியறது இல்லை. ஏதோ கையை தட்டி ஏதோ உற்சாகம் பாடணும், அவ்வளவுதான், அப்படியே விட்டுறாங்க. அப்படி இல்லை. ஆராதனை செய்வது என்றால் appreciating one person and glorifying that person. நாம் கர்த்தரை நன்றாக அவரை புகழ்ந்து அவரை நோக்கி பார்த்து அவரை துதித்து ஆராதிக்கிறது தான் ஆராதனை. இந்த ஆராதனை இருதயத்திலையும் செய்யறதுக்கு நமக்கு வேண்டியது கிருபை. கிருபை இல்லைன்னா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. பாட்டு பாடுவோம், டான்ஸும் ஆடலாம், ஆனா கர்த்தரை ஆராதிக்க முடியாது. சொல்லுகிறார், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும். பாருங்க எப்படி சொல்றார் பாருங்க. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. 3 காரியங்கள் இருக்கிறது. தேவனை ஆராதிக்கும் பொழுது பயம் இருக்கணும், தேவனை ஆராதிக்கும் போது இருதயத்துல பக்தி இருக்கணும், தேவனை ஆராதிக்கும் போது இந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று நாம் உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. To do a worship pleasing to God. வர்ஷிப் பண்றதுக்கு, நம்ம ஒரு வர்ஷிப்பரா மாறுறதுக்கு நமக்கு கிருபை வேணும். ஏற்கனவே நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஃபைன். ஆனா கிருபையின் மேல கிருபை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய கிருபையின் எல்லை பெரிதாகும் போது இன்னும் ஆண்டவரை ஆழமா ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தை அதிகமா உணர்வோம். இன்னைக்கு சபைகள்ல போய் ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தை உணராம இருக்கிறாங்க. இப்போ சபையில கூடி வர முடியல, வீட்டுல இருக்கோம் நம்ம, ஆனா தேவ பிரசனத்தை உணர்றோமா? உணர முடியுதா? ஏன் உணர முடியல? நம்மளால ஆராதிக்க முடியல. கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்ம துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நடுவுல வந்துடுறாரு. ஆனா அந்த பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்றோமா? ஏன்னா நமக்கு ஆராதிக்க தெரியல. கேட்கணும், ஆண்டவரே உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்க பிரசன்ஸை ஃபீல் பண்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. என்னோட கிருபையின் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஹெல்ப் மீ டு வர்ஷிப் யூ லார்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஹெல்ப் மீ டு நோ யுவர் பிரசன்ஸ். ஹெல்ப் மீ டு feel your presence என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை உணர எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இது 4வது குறிப்பு. இப்போது 5வது குறிப்பு சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். கிருபை மேல் கிருபை கிடைக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், சரீர பலவீனத்திலே அல்லது பாடுகளிலே கிருபை. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பல அற்புதங்களை செய்தார். அவருடைய ருமால்கள், அவருடைய கச்சைகள், ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் அண்ட் ஏப்ரன்ஸ், அதை கொண்டு போய் வியாதிஸ்தர் மேல போட்டுட்டா அவங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சுகமாயிடுவாங்களாம். அது மட்டுமல்ல, பிசாசுகள் ஓடிடுமா. அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர் பவுல் அப்போஸ்தலன். அவர் போய் ஜெபிக்கணும் இல்ல, அவருடைய கர்ச்சீஃப், அவர் யூஸ் பண்ண ஏப்ரன். ஏன்னா அவர் கூடார தொழிலாளியா இருந்தாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். இரவும் பகலும் வேலை செஞ்சு சாப்பிட்டாங்க. அப்போ வேத்து கொட்டி உருகி அவர் ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் வியாதிஸ்தன் மேல போட்டா அந்த கர்ச்சீஃப், அவர் யூஸ் பண்ற கர்ச்சீஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம வேர்வை துடைக்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அழுக்கான அந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் போட்டா கூட வியாதிஸ்தர்கள் சுகமாயிடுறாங்க. கர்த்தர் பவுலுடைய கைகளினால் விசேஷித்த அற்புதங்களை செய்ததினால் அப்போஸ்தலர் பார்க்கிறோம். அவ்வளவு விசேஷ அற்புதங்களை செய்தவருக்கு ஒரு முள் இருக்கு. சாத்தானுடைய தூதனா இருந்தது குட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பலவீனம் அந்த பலவீனம் என்னன்னு அவர் குறிப்பிடல. ஆனா ஒரு பலவீனம் சரீரத்துல இருந்துட்டே இருந்தது. அந்த பலவீனத்தை நீக்கும்படி 3 தடவை ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த பலவீனத்தை நீக்கும் 3 தடவை ஜெபம் பண்றார். ஆனா கர்த்தர் சொன்னாரு, பவுலே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும்.
போதுமான கிருபை. ஹல்லேலூயா. அப்போ கிருபையின் எல்லையை ஆண்டவர் பெரிதாக்கும் பொழுது பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாடுகள் வரலாம். இதுதான் பாடு அதுதான் பாடுன்னு இல்லை. நாம் சிலுவை தேவ சித்தத்தை செய்யும் பொழுது கஷ்டங்கள் பாடுகள் வரும். அந்த பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளை மூழ்கி விடாதபடி நம்மை அந்த பாடுகள்லயும் பிரியப்பட்டு சந்தோஷமா இந்த பாதையில செல்லுவேன்னு சொல்லி ஆண்டவரை நாம் பின்பற்ற வைக்கிறது தான் கிருபை. ஆண்டவரே என்னுடைய கிருபையின் எல்லையை பெரிதாக்கும், அப்பொழுது உமக்காக நான் பாடுபடுவேன். 6வதாக ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு 3 வசனங்களை வாசிக்கிறேன். ரோமர் 1:7. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்தில் கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். பாருங்கள், ரோமன்ஸ் 1:7. கிரேஸ் அண்ட் அப்போஸ்டல்ஷிப், கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். 8ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரஜாலத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப கிருபை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த கிருபையில பெருகும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கவர்களாக சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் நான் யார்ட்டையும் சொன்னாலும் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்களே, என்னால ஊழியம் பண்ண முடியலையே, எனக்கு ஊழிய வாசல் திறக்கலையே, எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசையா இருக்கே, ஏதாவது ஒரு ஊழியம் மக்கா செய்யணும்னு நீங்க ஆசைப்படலாம். கர்த்தர்ட்ட ஒண்ணு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும். யாபேஸ் ஜெபித்தார், எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. பணம் இருக்கிறதுனால ஊழியம் பண்ண முடியாது, ஆனா கிருபை இருந்தா ஊழியம் பண்ண முடியும். சுகம் இருந்தா கூட ஊழியம் பண்ண முடியாது. எல்லாமே இருந்தாலும் கிருபை இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபையை தாரும். நம்ம பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரமா அது முடிஞ்சு போயிடும். ஆனா கிறிஸ்துவின் முன்பாக நிற்கும் பொழுது நாம் அவருக்காக என்ன செய்தோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும். பாஸ்டர் ஜி சுந்தரமையா அவர்கள் வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே போய் முதலாவது சகோதரனை சந்தித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூறினார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. கிட்டத்தட்ட ஒரு 60 வயது ஆகிய விட்டது இருவருக்கும். அப்பொழுது பாஸ்டர் ஜி சுந்தரமையாக்கு இங்கே புரசவாக்கத்திலே ஒரு பெரிய சபை இருந்தது. அவருடைய சகோதரன் அப்பொழுதுதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து அவர் கையிலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்பொழுது பார்க்கும்போது சபையில ஆயிரக்கணக்கான மக்கள். அவர் பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தார். ஆராதனை முடிந்த பிறகு பாஸ்டர் அந்த சாட்சி சொல்லும்படியாக பாஸ்டர் ஜி சுந்தரமையா கேட்ட பொழுது அவர் என்ன சாட்சி சொன்னார் என்றால், என்னுடைய சகோதரன் பல வருடங்களுக்கு முன்பாக என்னிடத்திலே வாலிபனா இருக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார்கள். நான் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கு நான் ஏத்துக்கிட்டேன். செத்தா நிச்சயம் நான் கர்த்தர்ட்ட போயிடுவேன், நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் வெறுங்கையா தானே போவேன். என்னுடைய சகோதரன் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சித்து ஞானஸ்நானம் நடத்தி இப்படி ஊழியம் செய்திருக்கிறாரு. என் வாழ்க்கை இப்படி வீணா போச்சேன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் கதறி அழுதார். பாருங்கள், நமக்கு வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். நம்ம இயேசுவை ஏத்துக்கிட்டோமா, ஆண்டவர் எப்படியாவது ஆண்டவர் இருக்கிற ஒரே வாழ்க்கையில யூஸ் மீ லார்ட் so that I can bring your gospel to others. எப்படியாவது நான் யார்கிட்டயாவது சுவிசேஷத்தை சொல்லணும். பாருங்க, நம்ம 1000 பேர்கிட்ட சுவிசேஷம் சொன்னா 1000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க நினைச்சுக்க கூடாது. நான் ரட்சிப்பு மிகவும் வெளியேற பெற்றது. ஆனா நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் வழிவாச திறக்கணும். நம்ம விதைச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் யாரையாவது ரட்சிப்பார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னோட வாலிப நாட்கள்ல நான் ரட்சிக்கப்பட்டவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்த்தையும் நான் வந்து போய் இயேசுதான் உண்மையா இருக்கணும், இயேசு எத்தனையோ பேர் சொன்னீங்க, யாருமே ஏத்துக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா 1-2 பேர் ஒருத்தர் 2 பேர் ஏற்றுனாலும் திருப்பி வாங்கி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் பல வருடங்கள் கழித்து மறுபடியும் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து இன்றைக்கு அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்து நிற்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுமா, கிருபை வேணும். அந்த கிருபையை நம்ம வாஞ்சியோட பெற்றுக்கணும். ஊழியம் பண்ணல அப்படின்னா நமக்கு தான் நஷ்டமாயிடும். பரலோகத்துக்கு போகும் வெறுங்கையா போய் நின்று அவமானமா போய்விடும். அதனால ஆண்டவரே நம்முடைய ஊழியம் செய்ய ஏதாவது ஊழியம் அப்பா, சுவிசேஷம் சொல்வதுதான் ஊழியம் என்றல்ல, ஜெபிக்கிறதே ஒரு ஊழியம் தான். ஜெபிக்கிறதே ஊழியம் தான். ஆகையினால ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். நம்முடைய சபையில மிகவும் வயதான மூதாட்டி அவர்கள் வருவார்கள். அவர்கள் பேரு சன்னியாசி பொன்னம்மான்னு சொல்லுவார்கள். அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து பெண்ணம்ம சன்னியாசினி. அவர்கள் வந்துட்டு ஒரு 8-9 வயதுல ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படின்னா அவங்க ஊர்ல வந்து ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தார். ஆதாமே எங்கே இருக்கிறாய், நீ ஓடி ஒளிஞ்சிருக்கிற, உன் பாவம் தான் சொல்லி பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு வசனம், ஆதாமே எங்கே இருக்கிறாய், அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து
வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். வீட்டுல அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏற்றுக்கொள்ளல. அவரும் ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த சின்ன வயதிலேயே வீட்டை விட்டு அவங்க வெளியில பைபிளை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. அவ்வளவுதான். வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா கடவுளை நோக்கி ஆண்டவரே உடைய கிருபையை தாரும், ஆண்டவரே உடைய கிருபையை தாரும்னு அந்த சின்ன வயசுல இருந்து, அந்த 9 வயசுல ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு 12-13 வயதுல வீட்டை விட்டு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டார்கள். அவர்கள் அந்த வயசுல இருந்து யாருமே கிடையாது. அப்பெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இட் வாஸ் வெரி ட்ரை. எல்லாம் நிறைய இந்துக்கள் தான். ஆனா பைபிளை கையில எடுத்துனா அவங்களும் அவங்க அண்ணனும் சேர்ந்து ஊர் ஊரா போய் இயேசுதான் உண்மையான கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. எப்போதுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிருபை 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 கிருபை. நம்ம சபையில வரும் பொழுது அந்த புல்பிட் ஓரத்துல உட்கார்ந்து அவங்க வாய் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும், கிருபை 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 என்று சொல்லி அந்த கிருபையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியம். அவங்க திருமணமே செய்யல. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், பண கஷ்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார்கள். ஈவன் அட் ஏஜ் ஆஃப் 96, 96 வயசுலயும் அவங்களே சமைச்சு, அவங்களே துணி துவச்சு, அவங்களே கடைசி வரைக்கும் தங்களுடைய வேலையை செய்து கொண்டார்கள். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம். வைராக்கியமா இருப்பாங்க. அவங்க பாட்டு பாடும்போது அப்படி ஒரு அக்கினி இறங்கும். இயேசுவின் சுவிசேஷத்தை அவ்வளவு வைராக்கியமா அறிவிப்பாங்க. பெண்ணம்மா சன்னியாசினி. அவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக நிறைவாக தங்களோட ஓட்டத்தை முடித்தார்கள். ஜி சுந்தரமையா சொல்வார்கள், இந்த மாதிரி நான் வந்துட்டு பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பார், நீ என்ன எனக்காக நீ என்ன பண்ண? கதை சொல்லுவார், ஆண்டவரே நான் இவ்வளவு ஆத்மாக்களை ரட்சித்தேன், 100கணக்கான ஆத்மாக்களை ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் இவ்வளவு சபைகளை நான் ஸ்தாபித்தேன், இவ்வளவு அப்போஸ்தல ஊழியத்தை செஞ்சிருக்கிறேன் என்றதான் சொல்லும்போது ஆண்டவர் சிரிச்சுட்டே சொல்வாராம், சரிப்பா எல்லாம் செஞ்ச, நான் உனக்கு கிருபை கொடுத்ததுனால தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆண்டவரே நீங்க கொடுத்த கிருபைதான், நான் ஊழிய சில கிருபை கிருபைன்னு சொல்லுவேன்னு சொல்லி அவர் எல்லாமே கிருபைதான்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்க, நம் கிருபையை பெற்றுக் கொள்ளும் பொழுது பவுலும் அதை தான் சொல்லுகிறார், அவர் எனக்கு அளித்த கிருபை விருதாவா இருக்கல, நான் எல்லாரும் அதிகமா பிரயாசப்பட்டேன், எப்படின்னா கிருபைதான், என்னோட கூட தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். 1 பேதுரு 1:13 வசனம். 1 பேதுரு 1:13 வசனத்திலே மிக முக்கியமான வசனம், மிக மிக முக்கியமான வசனம். 1 Peter chapter 1 and verse 13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம மகிமை மேல் மகிமைக்கு அந்த நம்ம உருவாகி கொண்டே இருக்கிறோம், பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் திடீரென்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலையிலோ மாலையிலோ நடுநேரமோ நடுப்பதிலோ ஏதோ ஒரு நேரம் வரப்போகிறார். அந்த நேரத்திலே நாம் மறுரூபமாக வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் வரப்போறார். ஆனா அன்னைக்கு நம்ம மறுரூபமாகணும்னா நமக்கு என்ன வேணும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். The grace which will be given to you exactly at the time when Jesus will appear in the middle. அவர் மத்தியாயத்திலே அவர் வெளிப்படும் போது அந்த க்ஷணத்திலே நம்ம எல்லாருக்கும் ஒரு கிருபையை கொடுத்து நம்ம மறுரூபமாக்க போறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆனா ஓடிக்கொண்டிருக்கிற நாம் எந்த நேரத்திலயும் அவரோட ரகசிய வருகை வரும் பொழுது ஒரு கிருபை ஆண்டவர் தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி மறுரூபமாக்க போகிறார். அதனாலதான் சொல்றேன், நாம சொல்லணும், ஆண்டவரின் கிருபையின் எல்லையை பெரிதாக்க, எனக்கு கிருபை மேல கிருபை தாங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் போகும்போதும் வரும்போதும் வீட்டுக்குள்ளேயும் ஆண்டவரே உடைய கிருபையை தாரு, கிருபையால் நிரப்பும் ஆண்டவரே, உடைய கிருபை என்னை விட்டு விலகக்கூடாது, உடைய கிருபையில நான் வளரணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். The final blessing is glorification. So the 7 blessings, first of all it is salvation, ரட்சிப்பு, இரண்டாவது protection, பாதுகாப்பு, மூன்றாவது sanctification, பரிசுத்தின் மேல் பரிசுத்தை தருவார், நான்காவது a pleasing worship, ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை, ஐந்தாவது அந்த பாடுகள் மத்தியில சஃபரிங்ஸ்ல டு என்டியூர் த சஃபரிங்ஸ் அந்த கிருபை, ஆறாவது மினிஸ்ட்ரி, ஏழாவது குளோரிபிகேஷன், நம்மை மருவமாக்கி எடுக்க போகிறார். இந்த கிருபை மேல் கிருபை நம்முடைய எல்லை பெரிதாக்கி, ஆண்டவரே என்னுடைய ஜீவிய நாட்களில் உங்களுடைய கிருபையை தாங்கப்பா, கிருபை மாத்திரம் விலகக்கூடாது, கிருபை மேல் கிருபை தாரும் என்று நாம் கேட்போம். அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு 4 காரியங்கள் மாத்திரம் சொல்லுகிறேன். நாம் அறிந்த வசனங்கள் எபிரேயர் 4:15-16 நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அந்த சகாயம் செய்யும் கிருபை, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைவதற்கு கிருபாசனத்திலே சேர கடவும். இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் அவர் பிரேயர் லைஃப். நம்ம கேட்கணும், ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. கேட்கும் பொழுது அந்த கிருபையின் எல்லை பெரிதாகும். 2வது
யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 1 பேதுரு 5:5 அதே தான் வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும், தாழ்த்தக்கூடிய சுபாவம். 3வதாக எபேசியர் 6:24, எபேசியர் 6:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூடுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அதனால கேட்கணும், ஆண்டவரே நாம நேசிக்கிற ஆண்டவரே நேசிக்க சொல்லி அந்த அன்பிலே அழியாத அன்போடு அவர்களை அன்பு கூறும் பொழுது கிருபை பெருகும். சங்கீதம் 32:10 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதனால கர்த்தரை இன்னும் நம்ப 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 கர்த்தரை அன்பு கூற நம்மை தாழ்த்த ஜெபிக்க இந்த 4 காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கணும். ஜெபிக்க தாழ்த்த இயேசுவில் இன்னும் அதிகமாய் அன்பு கூற நாம் அவரை நம்ப கிருபை பெருகி கொண்டே இருக்கணும். நம்முடைய எல்லை பெரிதாக ஹல்லேலூயா. நமக்கு இந்த 7 ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் கர்த்தர் தருவார். இப்பொழுது நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை முடிப்போம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே எனக்கின்னும் தேவை கிருபை தாருமே. அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே நீர் மேல் பாராட்டி நம்முடைய கிருபை பெரியது. யாபேஸ் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே அப்பா. அன்பிலே மட்டுமல்ல கர்த்தாவே, ஆண்டவர் நீர் எங்களுக்கு தருகிற அந்த கிருபையிலே கர்த்தாவே எங்களுடைய எல்லை பெரிதாக வேண்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் பெரிதாக்கும் ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோமே. அது போல நாங்களும் நாளுக்கு நாள் உம்முடைய கிருபையிலே விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பணமோ பொக்கிஷமோ இந்த உலக ஆசீர்வாதங்களோ அல்ல ஆண்டவரே. இயேசுவே அப்பா, உண்மை நாங்கள் தேடும்போது அதெல்லாம் பின்னாடியே வரும் அப்பா. அதை நாடி தேடாதபடி ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த பெண்ணம்மா சன்னியாசினி அந்த அம்மையாரை போல ஆண்டவரே கிருபை 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 என்று சொல்லி உடைய கிருபையே நாட எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபை நீ தருவீராக. கிருபை நிலையை பெரிதாக்குவீராக. சபையாரை ஆசீர்வதியும். இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய எல்லைகளை பெரிதாக்கும். அது கர்மங்களோடு இருந்து தீங்களுடைய துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்திடும் கிருபையின் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.